பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவ உலகில் நம்மை மீட்கும் பொருளாக வந்து தன்னையே கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக அவருடைய வார்த்தைகளை மிக ஊக்கத்தோடு படிக்கும்படியாக இந்த செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கிற உங்களை தேவன் பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் ஆவியின் வரங்கள் என்கிற தொடர்ச்சியான செய்திகளை படித்து வருகிறோம். மற்றும் ஒரு செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். சபையிலே ஆவியின் வரங்களுடைய பங்கு என்ன என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபித்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நீடிய பொறுமையும் தயவும் உள்ள பரலோக பிதாவே, அப்பா, இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும். இது மட்டும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த நாள் செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் செய்தியையும் தேவன் எங்களுக்கு ஏற்ற சத்தியமாக மாற்றி கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதை மாற்றிக்கொள்வதற்கு உதவி செய்து நாங்கள் உம்முடைய ஆவியானவருடைய வரங்களை பெற்றுக்கொண்டவர்களாக தனிப்பட்ட ரீதியிலும் சபை ரீதியிலும் நாங்கள் இந்த ஆவியின் வரங்களை வல்லமையாக பயன்படுத்துகிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆவியின் வரங்கள் சபைகளிலே என்ன காரியங்களை நடப்பிக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஆவியின் வரங்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஆவியின் வரங்கள் என்பது சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று என்றுதான் வேதம் பதிவு செய்கிறது. எந்த இடத்திலும் ஆவியின் வரங்கள் தனிப்பட்ட நபர்களுக்கானது என்பதை வேதம் எங்குமே பதிவு செய்யவில்லை. நீங்கள் லூக்கா 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்து நீங்கள் என்று சொல்லுவார். இன்னும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதும் நீங்கள் என்கிற வார்த்தையைத்தான் சொல்லுவார். இன்னும் ரோமர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லாவற்றிலும் சபைக்கானதைத்தான் வேதம் பதிவு செய்திருக்கும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியருக்கு பவுலார் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. 11ஆவது வசனம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, நாம் அனைவரும் தனிநபர்களை குறித்து அல்ல, அனைவரும் என்றால் இது சபைக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. ஒரு கேள்வி வரும் எல்லாருடைய மனதிலும், அப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆவியின் வரம் கிடைக்காதா அப்படின்னா, ஆவியின் வரங்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு உண்டு. ஆனாலும் ஆவியின் வரத்திற்கான மிக அடிப்படையான காரணங்கள் என்று சில உண்டு. அந்த அடிப்படையான காரணங்களை வரக்கூடிய செய்தியில் நாம் படிப்போம். ஆனால் மிக முக்கியமாக இந்த செய்திக்கு நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆவியின் வரங்கள் தேவனுடைய சபைக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன் சபைக்கு ஆவியின் வரங்கள் அவசியம்? ஆவியின் வரங்கள் சபைக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் செய்தியிலே வேத வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். என்ன உதாரணம் என்றால், சிறு வயதிலிருந்து ஒரு பையனும் ஒரு பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அநேக கனவுகளோடு வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது பெற்றோர் சொல்லுகிறார்கள் என்பதற்காக திருமணம் முடித்து அவர்கள் கணவனும் மனைவியுமாக மாறி வாழ்கிறார்கள். தனிப்பட்ட எண்ணங்கள், தனிப்பட்ட ஆசைகள் என்று எத்தனையோ இருந்த பொழுதிலும் இந்த திருமணம் என்கிற உறவிற்காக, இந்த திருமணம் என்கிற பந்தத்தில் இணைந்திருக்கிறோம் என்பதற்காக அவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ முயற்சி செய்வார்கள். ஒருவேளை தங்களுக்குள்ளாக வேறுபாடுகள் காணப்பட்டாலும், விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும், அந்த திருமணம் என்பதிலே ஒன்றாக அவர்கள் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களாகிய பிள்ளைகளை பெற்று தங்களுக்கு என்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி அந்த குடும்பத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் அவங்களுக்கு நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க, சின்ன வயசில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை,
இப்படிப்பட்ட ஒரு தியாகங்கள் நான் செய்ய போகிறேன் என்பதை நினைத்து பார்த்திருக்க மாட்டாங்க. தன்னுடைய தாய் வீட்டிலோ தகப்பன் வீட்டிலோ இருக்கும் பொழுது நான் இப்படித்தான் இருப்பேன், இதைத்தான் சாப்பிடுவேன், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எத்தனையோ ஆசைகள், அந்த ஆசைகளின்படி மட்டும்தான் அவங்க செயல்படுவாங்க. எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது. ஆனால் ஒரு திருமண பந்தம், ஒரு குடும்பம் என்கிற உறவிற்குள்ளாக, கணவன் மனைவி என்ற ஒரு உறவிற்குள்ளாக போகும் பொழுது எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து அந்த குடும்பத்திற்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு இடத்திற்கு சென்று பின் நாட்களிலே அந்த குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறவர்களாக, சாக்ரிஃபைஷியல் அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்கிறதை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் அந்த அனுபவத்தை கடந்து வருவோம் குடும்பத்தின் வழியாக. ஆனால் இந்த அனுபவத்தை சபையிலே நம்ம பார்க்க முடிகிறதா அப்படின்னா பார்க்க முடிவது கிடையாது. ஏன் பார்க்க முடிவதில்லைன்னா, தனிநபராக இருந்த நான் என்னுடைய சுய விருப்பத்தின்படியும் சுய எண்ணத்தின்படியும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஞானஸ்நானம் என்கிற அந்த பந்தத்தின் மூலமாக, கிறிஸ்துவோடு ஏற்பட்ட அந்த உறவின் மூலமாக நான் சபையிலே ஐக்கியமாகிறேன். எப்படி ஒரு பெண் தன்னுடைய கணவனை திருமணம் முடித்த பிறகு அந்த கணவனுக்காக அந்த கணவன் குடும்பத்தாரோடு இணைக்கப்படுகிறாரோ, அதே போல கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுடைய குடும்பமாகிய சபையிலே ஒரு தனிநபர் இணைக்கப்படுகிறார். இணைக்கப்படக்கூடிய அந்த நபர் குடும்பத்திற்காக தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் விட்டு குடும்பத்திற்காக ஐக்கியப்பட்டு குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிற அந்த அனுபவம் சபையில் காணப்படுகிறதா அப்படின்னா சபையிலே காணப்படுவது இல்லை. ஏன் சபையில் இந்த அனுபவம் காணப்படலை? ஏன் சபையில் இந்த ஐக்கியம் காணப்படவில்லை? ஏன் சபையில் இந்த தியாகம் காணப்படவில்லை என்று சொன்னால், ஆவியின் வரங்களை குறித்த உணர்வு சபைக்கும் இல்லை, ஐக்கியப்பட போகிற அந்த தனிநபருக்கும் இல்லை. அதுதான் பிரச்சனை. நான் முன்பாகவே அந்த திருமணம் என்கிற ஒரு எடுத்துக்காட்டை சொன்னேன். திருமணம் என்றால் என்ன என்பதையும், திருமண வாழ்க்கையில் என்னவெல்லாம் அனுபவிக்கப் போகிறோம், என்ன கஷ்டத்தையெல்லாம் சந்திக்கப் போகிறோம் என்பதையும் தனிநபரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், குடும்ப அங்கத்தினரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் சபையாரும் ஞானஸ்நானம் எடுத்து புதிதாக வரக்கூடிய அந்த விசுவாசியும் இதையெல்லாம் நான் செய்ய வேண்டும், இதையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திற்கு வருவதே கிடையாது. வேதத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களை இந்த ஆவியின் வரங்கள் எப்படி இணைக்கிறது என்பதை வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆவியின் வரங்கள் சபையினுடைய ஒருமைப்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்முடைய உடலை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை விளக்கியிருக்கிறார். 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். எப்படியெனில் சரீரம் ஒன்று. அந்த சரீரம் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மீண்டும் நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் வரங்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, அவனவனுடைய தேவைக்கேற்றபடி ஆவியானவர் வரத்தை கொடுக்கிறார். தனிநபருக்கு கொடுக்கக்கூடியது தான். ஆனால் அந்த தனிநபர்கள் கிறிஸ்துவனுடைய அங்கத்தினர்களாக, இந்த சரீர அங்கத்தினராக, சரீரத்தினுடைய உறுப்புகளாக இருக்கிறதினால் மாத்திரமே அவர்களுக்கு அந்த ஆவியின் வரங்கள். நான் அதனால தான் முதல் செய்தியிலே சொன்னேன், இன்னைக்கு கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ பேர் திறமையானவர்களாக, அநேக தாளந்துகளை உடையவர்களாக, ஞானிகளாக காணப்படுகிறார்களே அப்படின்னு சொன்னால், ஆவியின் வரங்களும் திறமைகளும் வேறு. ஆவியின் வரங்கள் வேறு, திறமைகள் வேறு. அந்த திறமைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட யாவருமே ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டவர்களா அப்படின்னா கிடையாது. அதற்குத்தான் எடுத்துக்காட்டாக முதல் செய்தியிலே யூதாஸ் காரியத்தை பற்றி சொன்னேன். யூதாஸ் காரியத்து திறமை வாய்ந்தவனாக காணப்பட்டான். மற்ற சீஷர்கள் எல்லாருமே கடைசியாக இந்த யூதாஸை தேவனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து இவன் நமக்கு ஏற்றவனாக இருப்பான் என்று சொன்னாங்க. என்ன காரணத்தினாலும் சொன்னால், அவனுடைய திறமையினாலே, அவன் கணக்கு வழக்குகளிலே சிறந்தவனாக இருந்ததினாலே. ஆனால் அவனுடைய திறமை ஆவியின் வரங்களாக ஒருபோதும் மாறவே இல்லை. அவனுடைய திறமையினாலே அவன் அந்த 12 பேரோடு ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்ய முடியவில்லை. அவனுடைய திறமையின் அடிப்படையிலே கிறிஸ்துவனுடைய அங்கத்தினராக, சரீர உறுப்பினராக அவனால் மாற முடியவே இல்லை. மாறாக அவன் வெட்டுண்டு போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் வரம் சபையில் என்ன வேலை செய்கிறது என்று சொன்னால், ஆவியின் வரம் சபையின் அங்கத்தினராகிய நம்மை கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கிறது. சபையிலே ஆவியின் வரம் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவோடு நாம் ஒன்றிணைய முடியாது.
என்ன கிறிஸ்துவோடு ஒன்றிணைய முடியாதுன்னு சொன்னால் வசனம் சொல்கிறது 13வது வசனம், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆவியின் வரம் இல்லைன்னா நான் ஒன்றாக இணைக்கப்பட முடியாதா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிங்கன்னா, அன்பு என்பதும் ஆவியின் வரம் தான். அன்பு தான் மிக மேலானது என்பதை வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் என்ன சொல்கிறதுனா, ஆவியின் வரங்கள் நம்மை கிறிஸ்துவின் அங்கத்தினராக இணைக்கிறது. எதற்கு கிறிஸ்துவின் அங்கத்தினராக நம்மை இணைக்கிறது என்று சொன்னால், இந்த சரீரத்திற்கு ஏற்ற வேலையை நாம் செய்ய வேண்டும். அதுக்கு தான் அழகான எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. 14வது வசனம், சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. நிறைய அவயவங்கள், இந்த கை, இந்த கண், இந்த மூக்கு, இது எல்லாம் வேறு வேறு உறுப்புகளாக காணப்படுகிறது. எதற்கு வெவ்வேறு உறுப்புகளாக காணப்படுகிறதுன்னு சொன்னால், ஒவ்வொன்றும் அதனுடைய வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக. சபையிலே இன்று எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும், ஒரே வேலையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதுனால தான் பிரச்சனை. ஒரு கேள்வி வரும் நம்முடைய மனதில், நாம் எல்லாரும் ஒருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஒற்றுமையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கணும். யூனிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூனிஃபார்மிட்டி. ஒற்றுமை என்பது ஒருமைப்பாட்டிலிருந்து சற்று வேறுபட்டது. ஒருமைப்பாடு என்பது ஒரே சிந்தை உடையவர்களாக வேலை செய்வது. ஒரே மாதிரி என்பது அப்படியே செய்வது. நான் என்ன செய்கிறேனோ அதை அப்படியே செய்வது தான் யூனிஃபார்மிட்டி. ஆனால் யூனிட்டி என்பது, ஒருமைப்பாடு என்பது ஒரே சிந்தையோடு வேறு விதமாக செய்தாலும் நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும், சிந்தனை ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு சபைகளில் காணப்படாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் வரங்களின் மூலமாக சபையில் என்ன வேலை செய்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவோடு ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒன்றிணைக்கிற வேலையை செய்கிறார். இந்த சரீரத்தோடு தான் நான் சேருவேன், மற்ற உறுப்போடு நான் சேர மாட்டேன் என்று சொல்லி இந்த கை சொன்னுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மற்ற உறுப்புகளும் இந்த சரீரத்தின் அங்கத்தினராக இருக்குதே. மற்ற உறுப்புகள் இந்த சரீரத்தின் அங்கத்தினராக இருப்பதினாலே எனக்கு வேறு வழி இல்லை. நான் இந்த சரீரத்தோட சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்காக நான் மற்ற அங்கத்தினரோடு சேர்ந்து தான் ஆகணும். இந்த எண்ணத்தை ஆவியானவர் ஆவியின் வரங்கள் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? இன்னைக்கு சபையில் இந்த ஒருமைப்பாடு என்கிற அனுபவத்துக்கு பதிலாக ஒரே மாதிரி செய்யணும், நான் செய்கிற மாதிரி செய்யணும், நான் செய்கிற மாதிரி தான் நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும், அப்படியே செய்யணும் என்று சொல்லி அந்த யூனிஃபார்மிட்டி என்கிற அந்த வார்த்தையை தேடி அலைவதனாலே எல்லாமே கண்ணு, எல்லாமே கண்ணு அப்படின்னா காது எங்கே? எல்லாமே காது அப்படின்னா மோப்பம் எங்கே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியின் வரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் வரங்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, அன்பு என்பது ஆவியின் வரம். அந்த அன்பு என்கிற ஆவியின் வரத்தினாலே நாம் கிறிஸ்துவனுடைய அங்கத்தினராக, கிறிஸ்துவனுடைய சபை உறுப்பினராக, கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கமாக நாம் இணைக்கப்படுகிறோம். நாம் இணைக்கப்படுவது போலவே மற்றவர்களும் இணைக்கப்படுகிறார்கள். வசனம் சொல்கிறது 18வது வசனம், தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அப்போ யாருமே இவன் சர்ச்சு மெம்பராக இருக்கக்கூடாது, இவன் ஏன் இங்கே வரான் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் வசனம் சொல்லுது, தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். எப்படி இந்த கண்ணையும் மூக்கையும் வாயையும் நம்முடைய சரீரத்தில் இப்படித்தான் இருக்குன்னு வச்சார், அதே போல் சபை அங்கத்தினராக அவர்கள் வருகிறார்கள் சொன்னால் தேவனுடைய சித்தப்படி வருகிறார்கள். அவர்களை நாம் ஏன் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. மாறாக அவர்களுக்கும் தேவன் ஒரு ஆவியின் வரத்தை கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கும் தேவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய வேலை வேறு வேலையாக இருந்தாலும், அவர்கள் பெற்ற ஆவியின் வரம் வேறு ஆவியின் வரமாக, அதாவது நமக்கு இருக்கிற ஆவியின் வரம் இல்லாமல் மற்றொரு ஆவியின் வரமாக இருந்தாலும் நோக்கம் ஒன்றுதான், ஊழிய நோக்கம், தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கம்.
அதை நாம் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். சபையிலே ஆவியினுடைய வரம் என்ன வேலை செய்கிறது என்று சொன்னால், தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லா உறுப்பினர்களையும் பயன்படுத்த வேண்டும். அதுதான் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் எல்லா விசுவாசிகளையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். நான் மட்டும்தான் செய்வேன், நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு ஒருவருக்கும் உரிமை கிடையாது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். priesthood of all believers. எல்லா மக்களும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். சபையிலே ஆவியின் வரத்தினுடைய வேலை என்னவென்றால், தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆவியின் வரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த வரத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும், அந்த வரத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும், இந்த வரத்தை பெற்ற விசுவாசி மட்டும்தான் ஊழியம் செய்யணும், அந்த வரத்தை பெற்ற விசுவாசி மட்டும்தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரும் யாரையும் புறந்தள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் ஆவியானவர் அழகாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டாரு, தேவன் அவருடைய சித்தப்படி சரீரத்தின் அவயவங்களை வைத்திருக்கிறார். அதுபோலதான் நம்மையும் வைத்திருக்கிறார் இந்த சபையில் அங்கத்தினராக. அதுபோலதான் நமக்கும் ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார். எதற்கு என்று சொன்னால், எல்லாரும் அவருடைய ஊழிய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. இந்த ஊழிய கட்டளை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் காணப்பட வேண்டும். நம்ம எப்படி இருந்தோம், இதை நம்ம மனசில் வைக்கலன்னு சொன்னால் எப்படி இருப்போம், அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த அந்த 2 வேத பகுதிகள், எல்லாருமே தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், எல்லாருக்குமே தேவன் வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை அவருடைய ஊழியத்திற்கென்று அவர் பயன்படுத்த விரும்புகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியின் வரங்களினுடைய வேலை. இதை புரிந்து கொள்ளாவிட்டால், இதை நான் மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால், வசனம் சொல்கிறது 10வது வசனம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முன்ன எப்படி இருந்தீங்களோ அப்படியே இப்பவும் இருந்தீங்கன்னா அவருடைய ஜனங்களாக இருக்க முடியாது. நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் இந்த வரத்தை நான் உடையவனாக இருக்கிறதுனால நான் மட்டும்தான் செய்யணும், நான் மட்டும்தான் மேன்மையானவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா, முன்ன இருந்த அந்த வாழ்க்கை அது ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை அல்ல. இப்பொழுது தேவனாலே இரக்கம் பெற்றிருக்கிறோம் என்று நினைத்தோன்னு சொன்னால், என்னை போலவே எல்லாரும் இரக்கம் பெற்றிருக்கிறாங்க. இந்த சபையில் இருக்கக்கூடியவங்க, நான் எப்படி பாவியாக இருந்து ஆண்டவரால் மீட்டு கொள்ளப்பட்டு ஆண்டவரால் ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேனோ, அதே போல தான் என்னுடைய சக விசுவாசியும், இந்த சபையில் இருக்கக்கூடிய சக விசுவாசியும் அதே போல தான் ஆண்டவரால் மீட்டு கொள்ளப்பட்டு ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறான் என்று நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னால், வசனம் சொல்கிறது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, இதெல்லாம் நமக்கு ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகள். ஆவியின் வரங்களை உடையவர்கள் சுயத்தை வெளிப்படுத்தக்கூடாது. முதல் செய்தியிலேயே பார்த்தோம், இது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. அவனவன் தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாதபடிக்கு என்று சொல்லி நம்ம பார்த்தோம். சபையிலே ஆவியின் வரங்களுடைய வேலை என்னவாக இருக்குதுன்னு சொன்னால், ஊழியத்தை நிறைவேற்றுவதே ஆவியின் வரங்களுடைய வேலை. அதற்கு தடையாக நான் இருக்கிறேனா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு யோசித்து பார்க்கணும். நான் பெற்ற வரம் தான் பெரிய வரம், நான் மட்டும்தான் சிறந்த ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ நம்ம தவறி போகிறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னால், ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறவர்களாக இருக்கிறோம். 12வது வசனம், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்கள் என்று நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கடந்த கால வாழ்க்கையைப் போலவே சுயத்தை உடையவர்களாகவே இந்த வரத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் மட்டும்தான் செய்வேன் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்முடைய சுய எண்ணத்தை எப்படி உடையவர்களாக இருந்தோமோ அதே போல் இப்போவும் இருந்தோம்னு சொன்னால், புறஜாதிகளுக்கு முன்பாக நம்முடைய நல் நடக்கை வெளிப்படாது. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்,
அப்பொழுது சந்திப்பின் நாளிலே, கிறிஸ்துவினுடைய நாளிலே புறஜாதியாரும் தேவனை மகிமைப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆவியின் வரங்களுடைய வேலை சபையிலே என்னவென்றால் ஊழியம் செய்வது தான். அந்த ஊழியத்திற்கே நம்ம தடையாக இருந்தோம்னா எப்படி? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள் தன்னுடைய வரத்தை புகழ்ந்து மற்றவருடைய வரத்தை இகழ்ந்து பேசுகிறவராக ஒருபோதும் இருக்க மாட்டார். ஆவியின் வரத்தை உடையவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த வரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், தேவனுக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்காக சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். நான் முன்பாகவே சொல்லியிருந்தேன், என்னை மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், நான் ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டேன் என்று நினைக்கக்கூடாது. மற்ற சக விசுவாசிகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். என்னை மீட்டது போலவே அவர்களையும் மீட்டு கொண்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று நம்ப வேண்டும். இங்கு சீஷர்கள் நம்ப தயாராக இல்லை. ஆனால் 27வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவிலே அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பர்னபாவுடைய இந்த குணத்தை சபை விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் வெளிப்படுத்தும் பொழுது இந்த சேர்த்து கொள்ளுகிற அனுபவம், என்னை போலவே அவனையும் மீட்டு கொண்டார் ஆண்டவர், எனக்கு கொடுத்தது போலவே அவனுக்கும் ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார் என்ற அந்த அனுபவத்தை சபையில் நாம் உடையவர்களாக காணப்பட்டால், இங்கு பர்னபா அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும் பொழுது, அதாவது சவுல் என்கிற பேர் தான் அப்போ இருக்கு, சவுல் என்று தான் வசனம் சொல்கிறது, அவனை ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அதன் பிறகு அவர்களுடைய ஊழியத்தை வேதத்திலே பாருங்கள், வல்லமையான ஊழியங்கள். ஆவியின் வரங்கள் சபையிலே என்ன வேலை செய்கிறது என்று சொன்னால் ஊழியம்தான். அந்த ஊழியம் எப்பொழுது நிறைவடையும், எப்பொழுது வல்லமையாக செயல்படும் என்றால் பர்னபாவை போல நாம் மக்களை ஏற்றுக்கொள்ளும் போது, பர்னபாவை போல நாம் மக்களை பார்க்கும் பொழுது, பர்னபா சவுலை பார்த்தது போலவே நாம் சபையினுடைய சக விசுவாசிகளை பார்த்து அவர்களை சேர்த்து கொள்ளுகிற போது நிச்சயமாக தேவன் என்ன நோக்கத்திற்காக ஆவியின் வரங்களை கொடுக்கிறாரோ அந்த நோக்கங்கள் சபையிலே நிறைவடையும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமானது பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆவியின் வரங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? சக விசுவாசிகளை முதலாவது மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சக விசுவாசிகளை சேர்த்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். சக விசுவாசிகளை தேவன்தான் ஏற்படுத்தினார் என்பதை மனதிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது மாத்திரமே ஆண்டவருடைய வருகையை துரிதப்படுத்தக்கூடிய அந்த ஊழிய அனுபவம், அந்த சாட்சியின் அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் காணப்படும். அப்படி இல்லாதிருந்தோம் என்றால் அறியாமையில் வாழ்கிறவர்களைப் போலத்தான் நாம் வாழ்வோம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களைப் போல் இருந்தீர்கள் என்று பேதுரு சொன்னது போல தான் நம்ம வாழ்வோம். ஆனால் நல் நடக்கையை வெளிப்படுத்தி புறஜாதிகளும் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் சக விசுவாசிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியின் வரம் சபையில் வல்லமையாக செயல்பட முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் ஆவியின் வரங்கள் சபையிலே என்ன வேலை செய்கிறது என்பதை படித்தோம். கர்த்தாவே, நிறைய நேரங்களிலே எங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை உணர்ந்திருக்கிற நாங்கள் எங்களைப் போலவே சக விசுவாசிகளையும் ஏற்றுக்கொண்டிருப்பீர் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாதவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். கர்த்தாவே, சவுலை எப்படி அந்த நாட்களிலே சீஷர்கள் ஏற்றுக்கொள்ள பயந்தார்களோ அதே போல் நாங்களும் தனிப்பட்ட சுய வெறுப்புகளுக்காக சில நபர்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். நாங்கள் எங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது போல எங்களுடைய சக விசுவாசிகளை ஏற்றுக்கொள்ள கிருபை தாங்க. யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களை தேவன் ஏற்றுக்கொண்டீர் என்பதை நாங்கள் பார்க்கும்படியாக ஒவ்வொருவரும் உம்முடைய ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு வல்லமையாக ஊழியம் செய்ய நீர் எல்லாரும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.